கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அளித்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், தம் கிருபைகள் அளித்திடுவார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், தம் செட்டைகளால் காத்திடுவார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும், எதுவும் உன்னை சேதம் செய்யாதே, நீ என்றென்றும் பாக்கியவா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்று இரவு வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் நாட்களை எப்படி சமாளிக்கப் போகிறேன்னு தெரியவில்லை என்று சொல்லி நம்ம மிகவும் வேதனையோடு வருத்தத்தோடு ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகாலையில் அதிகாலை வெள்ளிக்கிழமை 12/4/2024 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 6 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 6 மணிக்கு எழும்பினேன். 6 மணிக்கு இல்லை, சீக்கிரமாகவே எழும்பிட்டேன். ஆனால் இப்போது அப்படியே மழை தூறல் போடுது பாருங்க. மழை மேகம் அப்படியே சூழ்ந்து இருக்குது. தூறல் போடுது, துள்ளி போடுது, என் மேலே துள்ளி விழுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க, மழை தூறல். ராத்திரியிலையும் அப்பப்போ அப்படியே தூறல் போட்டுது, ஆனால் பெருசாக மழை வரலை. இப்போவும் அப்படியே தூறல் போட்டுட்டு தான் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, போன வருஷம்னு நினைக்கிறேன், அந்த அக்னி நட்சத்திரம் காலத்தில் இது மாதிரி தான் மழை பெய்து அக்னி நட்சத்திரம் அந்த வெயிலின் தாக்கத்தை கர்த்தர் மாற்றினார். அதே மாதிரி இந்த வருஷமும் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த தாக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கும்படி. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த தாங்க முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலையிலே கர்த்தர் அப்படி ஒரு நல்ல சூழலை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மேலான நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள், அந்த பாறைகளெல்லாம் அப்படியே மழை தூறலில் நனைஞ்சு போயிருக்குது. மலையில் நல்லா மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு அந்த கால்வாயில் தண்ணி வந்துடும். குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. சரி, கர்த்தர் ஏதாவது செய்வார். ஆமென். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், மழை தூறல் போட்டுட்ருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுது காலை சரியாக 7 மணி. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்கள்.
ரொம்ப வருத்தப்பட்டேன் நேற்று ராத்திரி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் பகலும் நான் அப்படியே ஒரு சூளைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். நெருப்பு மட்டும்தான் எரியலை அன்பானவர்களே, புகை மட்டும்தான் வரல. வேறு எல்லா அனுபவமும் நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு வீடியோ மட்டும்தான் நான் பதிவு செய்து அப்லோட் பண்ணேன். ராத்திரியே அப்பப்போ தூறல் போட ஆரம்பிச்சிட்டு அன்பானவர்களே, இப்போ பாருங்கள் காலையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தாலும், வெயில் வராமல் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ணதுக்கு அந்த சோலார் மினி இன்வெர்ட்டரில் ஆமாம் அதுவும் முடியாமல் ஆயிரும். அதனால் அதையும் நினச்சினா கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, வெயிலும் வேணும், இடையில் மழையும் வேணும். அப்போ தான் எனக்கு நான் இந்த மொபைலை சார்ஜ் பண்ண முடியும். சரி, கர்த்தர் அதெல்லாம் செய்வார். ஆமாம், அவருக்கு தெரியும் எல்லாம், என்னுடைய சூழ்நிலை எல்லாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். பிரைஸ் காட். நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ சரியாக 7:15 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், சூரியன் வெளி வந்துருச்சு. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ஆஹா தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா எனக்கு கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லை, தண்ணி வசதி இல்லை. சரிங்களா, அதனால் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் யாரும் இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அந்த வலி உங்களுக்கு தெரியாது. ஆமாம், அந்த வலி உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, மனைவி மகனும் கூட இல்லை. சரிங்களா, எனக்கு நீ ஒரு சபை இல்லை, எனக்கு நீ விசுவாசிகள் இல்லை, ஊழியம் இல்லை, வருமானம் இல்லை. அன்பானவர்களே, வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. அது எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால நான் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியாது. என்ன இப்படிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், லூசுத்தனமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அன்பானவர்களே, நான் படுற கஷ்டம், நான் படுற வேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அன்பானவர்களே, ஆகவே கர்த்தர் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் காட். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். மரண கட்டுக்களோ துச்சன பிரவாகமோ, மரண கட்டுக்களோ துச்சன பிரவாகமோ, எதுவும் உன்னை சேதம் செய்யாதே. நீ என்றென்றும் பாக்கியவா, நீ என்றென்றும் பாக்கியவா. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்திடுவார், நம் செட்டைகளால் காத்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார், நம் கிருபைகள் அழித்திடுவார், எல்லா தீங்குக்கும் விலக்கிடுவார்,